எல்லாருமே மிக சிறப்பாக அவரை பார்த்து இன்றைக்கு அவர்கிட்ட ஆத்மா உடலில் இருந்து விடுபட்டு இருக்கிறார். இன்றைக்கு சொல்லப்போனால் எங்களுக்கு தாத்தாவை சின்னலேருந்து தெரியும். எங்களோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் அது 2 பேரும் வந்து கதைச்சி கொண்டு இருக்கே நாங்கள் பார்த்து தாத்தாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டாருன்னு சொல்லுவோம். அதை விட தாத்தா வரைக்கும் அவரை பார்க்குற மொழியே அவர்கிட்ட கையை தான் பார்ப்போம். என்ற எப்பவுமே எங்கள் பேர் சொக்கா கொண்டு இருந்தார். நாங்கள் சின்னல சொக்கா தாத்தான்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் எனக்கு பேரம்பலம் தாத்தான்னு சொன்னால் ஞாபகம். கொஞ்சம் காலத்தில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தாத்தாவை வந்து பார்த்துட்டு திடீரெல்லாம் விட்ட உடல் சோகம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கையும் கடைசி நேரம் வரைக்கும் மலரஞ்சி விட்ட மிகவும் ஒரு தண்ணீரில் இருந்து மிக சந்தோஷமாக அவர்கிட்ட ஆத்மா உடல் அமைதியாக இருக்குது. ஆத்மா சிறப்பாக முடியும். Umi ada tak? மாடவேதி மருகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்க எல்லார் பூனல் செல்வமல் சீர்கொள் சங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரோ காமுரலே சிந்தனை ஒன்றெனக்காக்கி ஒன்றெனக்காக்கி ஆயினென்றன் கண்ணை திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மனர்க்கேயாக்கி வாக்கு மணி வார்த்தை காக்கி புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த வெற்றி மாலமுத பெருங்கடலே மாலமுத பெருங்கடலே
மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனித்துடலி இரண்டுமே தனியனேற்கே கணாயகனை இமயவற்கரசை என்னுயிர் கமுதினை எரிதில் போக நாயகனை புயல்வனக்கருளே பொன்னடும் சிவிகையாவூந்த மகநாயகனை மிகுதிருவீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் யோக நாயகனையன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே புலலொளி யானொளி பூத்தொழியே தொழி எங்கும் குழாம் பெருகி பிளவொளி நலவும் சென்றே பிம்மிமிகு திருவாரூரின் மலவிடையார்க்கு வழிபடியாளாய் மனம் செய் குடி பிறந்த பலவடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுமே பல்லாண்டு கூறுமே சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றி எழுந்து கருணப் பெற்ற பரிதனோ எத்தைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் வேந்தனும் உய்ந்து வந்திகொள் திருநீற்று ஒளியினுள் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்ப பக்தியால் யானுனை பலகாலோ பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறின பெரும் வாழ்வே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே மாமணி கிரிவாசம் பித்தகஞானத திணிப்பாத வெற்றி மேலாயுத பெருமாளி வந்துடுவாரு அங்க நடந்து வந்துடுவாரு அண்ணா 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 நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெண்சம் மகமறந்தாலும்
பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளைகள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் மிக வல்ல சோலை மருகு கொண்ட மலர் தூவி இகற்றளவு துணி செய்ய நரை கொண்ட மலர் தூவி இகற்றளவு துணி செய்ய அம்மா श्रीकरं जपौत्रं जोनिवारणं वशीकरं पद्मन्द्रुलोचनं इन्दासनाय नमः इन्द कुङ्कुमं समर्पयामि आसनरूपाय नमः प्रधानेत्राय दत्तान्धार्यामि वलकैलं கத்தியாது ओम गणेशाय नमः ओम गांगोरुद्राय नमः ओम नागजगणेश्वराय विघ्नेश्वराय मूषिकवाहन मोदकस्त्र वामनसूत्र महेश्वरपुत्राय सर्वविघ्नेश्वर प्रणेश्वराय जदार्दनं वदितदुः शुक्लां वरदं विष्णु सविवर्णं सदप्रियं प्रसन्नवदनवागोगे विघ्नोपसाधके विघ्नेश्वर पूजामन्नकुम्भपूजां जगवीश्वराय दशायुधर पूजारं येसराय सुवर्धनीयसराय बेरी ताल सूर्णोट्य पूजारं येसराय अधिकाल प्रट्ट उच्चकाल पूजारं येसराय विकारी वर्ष नाम संबद्धि अवासति प्रट्ट येसराय नम पेरंबलम नामदायका समेसराय शिवगोत्र उद्राय प्रटसराय किरक दोष पंचदोष फलपास गर्भपास माया वास निरोधन पावदेव द्वादराय अनगर मखा मानस्य द्वादराय आचार्य द्वादराय संगम द्वादराय गुरु आचार्य गुरु मुखेन गुरुसंग भवाद्य मकम मध्य करीसे दे सामलपणीय प्रधान महाराज द्वादराय आवन श्रावण द्वादराय अष्टदानाय திருச்சிற்றம்பலம் கோட்டாஜினவாறு விளக்ககளே பொதுமை பல செய்தன நான் அறியேன் எட்டாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதோ தாய் மறவாதே தாய் மறவாதே நினைக்கின்றேன் வண்ணோ வாழலாம் வைகளோ Kalaman. Kalaman tu macam jadi. Dia lalu pergi pun kalaman dah dia.
மூந்தரம் சுத்தவன் இந்த கரை வரைஞ்சி ஐயா இதால இப்படியே தீபத்தையும் கொண்டு மாறி சுத்தவன் சுவாமிக்கு செய்கிறது அப்படியே சுற்றி வாங்க மூந்தரம் சுத்தவன் அப்படியே சுற்றி வாங்க இதில் என்னங்கோ இந்த அப்படி அப்படியா இந்த வளத்துக்கும் 3 தடவை சுற்றுங்கோ அப்படி வந்து இதில் வைங்க கால் மாட்டில் 3 பேரும் தொட்டு கும்பிடுங்கோ 3 இதில் காலையும் கும்பிட்டுட்டு தீபத்தையும் கும்பிடுங்கோ அட்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கோ கும்பிடுங்கோ கும்பிடுங்க கோயிலில் உண்மை காணாடி கும்பிடு திருச்சிற்றம்பலம் பொன்னுமை பொருளும் தருவானே போகமும் புணர்வும் புணர்வானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னதன்மை ஒன்றறியாவண்ணா எம்மானை அதில் வந்த விரானை அன்னம் வைகும் பயல் பலனித்தனி ஆரூரானை மறக்கலும் மாமி கற்பனை கதந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிப்பரவியோமமாகும் திருச்சித்தம் பலத்துள் நின்று பொற்புதன் நதம் செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி சிற்றம்பலம் ஐயா சொந்தக்காரர் கூப்பிடுங்க ஐயா உங்களுக்கு என்னென்றால் அந்த ஸ்டாண்ட் தானே இந்த கட்டியில் கால் வச்சா சரியா வாங்க தூக்குறது வாங்க புதிய முதாய் வளர்ந்தோ அப்படியே கொண்டு வாங்க கொஞ்சம் இந்த வெள்ளையும் காலும் ஜால வந்தது கால் நான் அதெல்லாம் வந்துடுறேன் விலைக்கு நான் வந்தாலும் சொன்னேன் வைக்கிறாக்க வாங்கோ ஒரு யாரும் வெறுமதி இருக்கோ பேந்து எல்லாம் சரி அவர் தான் பேந்து இல்லாது நீங்க வாங்கோ வேட்டி உயர்த்துங்கோ நீங்க 3 நேரம் வச்சு போது மிச்சத்தை கழிச்சு வைக்கலாம் 1 2 கரையா நிற்கோம்னா நல்லது உப்புரி இந்த மாதிரி 3 தரம் 6 ரூபாய் ஐயா கரையால தெரியும் எல்லாம் மாற்றி போய் ராய கோபுரத்தை சுற்றுவோம் ஆறுதான் முண்டை சுற்றுங்க இங்கே தான் கடைசி தெரியலாம் நீ என்ன சுற்றி அப்படியே வந்து முழங்கால் வயிறு சரி
இது ரெண்டையும் செல்ல தேவையில்லை. இது கோயில் நீங்கள் தானே குடும்பத்துக்கு மேலே வந்து கோயில் மந்திரமாவது நேரே மாணவர் மேலது நேரு சுந்தரமாவது நிறு சுந்தரமாவது மந்திரமாவது நேரே சமயத்தில் உள்ளது நேரே செந்துவர் வாயுமை பங்கன் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே மந்திரமாவது வாங்கல் மாலை போட்டீங்க மாலை போடுறார்கள் வரும் சரி போட்டாக்க அளவு கூடாது மங்கள பேட்டி தான் ஐயா அம்மா கணக்கு வாமா மாலை மாலை இருக்கா அங்க பேரை மேல போடுங்க மேல சேவ் பண்ணி முடியல நீங்க போட்டு விடுங்க மேல உயர்த்தி போடுங்க பேந்துராக்கலாங்க இல்லையா நிறைய போடுறது சமயம் தீவ பண்டம் பிடிக்கிறது வாங்க வீடியோ மாலையை கீழே இறக்கி விடும் அந்த கரையா அங்கால வாங்க இங்கே மறைக்காம அதை போட்டுக்கலாம முதல் போட்ட மாலையில் கால் மாடை மட்டும் கரை படி இறக்கி அப்படி அடக்கி விடுங்க நீங்கள் அப்படி ஒவ்வொன்றா இறக்கி கீழே வைக்க ஒவ்வொன்றா அறந்துவோம் சரி மாலை ஆஞ்சநேயம் தர்சியாமி ருத்ராய ரூபாய அனந்ததாய தொல்லையிலும் ரவி பாடி ஆடப்பட்டு பிடிக்க வேண்டும் எங்கோ சுந்தர நீரடிந்தும் மணிகி தூயவன் சிந்திரன் கற்றவன் நாட்டி என்று வளைச்சுடர் வைத்துக் கொடியடும் நந்தடம் புகழ்ந்து ஆடும் கட்சி திருவேகம் பஞ்சம்
பாதவினையை பறித்து பாடி பற்றுண்ணம் பிடித்து நாமே பெரியார் உலகமெல்லாம் உடல் போகாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போகாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலை பாதங்கள் சூழத்தனுடன் அலைக்கில் மல்கனை பாடி பாடி மகிழ்ந்து பற்றுண்ணம் மாட்டடங்கண் மடமங்கை நல்லீர் பரிவளை ஆட்பவன் கொங்கை பொங்க தோட்டிருமுண்டம் துதைத்திலங்க சோஞ்சீவனோடும் ஆட சங்கைய கந்தனி ஆட பித்தம்பீரானோடும் ஆட அத்தன் கருணையோட கரங்கன் மன்னக பண்ணவர் மென்மொழி என்னுடைய எங்கள் அப்பனும் பெருமாடி பகவான் மகற்கு தன்னுடைய கீழ்வன் மகன் சமேனு ஐயன் தாழ்வர் பொங்கிய காதலின் பொங்கை பொங்க ஒற்றிரி சுண்ணம் இடித்து நாமே நாரக்கரும் மின்தகை பாகை நாடக்கரிய நடத்திறந்தானே தேனை பழச்சுவையாயினானே சித்தம் போந்து சிந்திக்க வல்ல கோனை புறப்பெற தாண்டு கொண்ட கோத்தனை நாத்தனம் பெற வாழ்த்தி பாரத்தனந்தன் மணந்த நல்லி பாடி நாமே ஆவகைகள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே ஏனகமாமலர் கொன்றவாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகமாமதி பிள்ளவாடி வாழ்வுடை பாடி வலக்கையேந்தும் ஊனகமாமதி சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்யவன்று பூனகவாகனன் சுண்டல் பாடி ஒற்றிரை சுண்ணமுடித்தும் நாமே மஞ்சள் அட்டும் பல கையால் அட்டையும் கொஞ்சம் தெரியாது சொல்கிறேன் மாமாவுக்கும் ஒரு கொத்து வைக்கும் போது காயமே எது பொய்யடா காயமே எது பொய்யடா காத்தடைத்த எது பொய்யடா வெறுங்காத்தடைத்த பையடா உப்பும் மாயனார் குயவன் செய்த கொழுத்த நரம்பும் பழுத்த தோலும் வெளுத்து கட்டின கூடடா கொழுத்த நரம்பும் பழுத்த தோலும் வெளுத்து கட்டின அவன் நிறைய அப்படி விடுங்க போகட்டும் அது தெரியாது இதாலோ இதாலோ இறுதி நிகழ்விலே இடங்களிரை நிகழ்வு நம்பர இருக்கின்றது. தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இன்று நாங்கள் எங்களோடு 95 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்திருந்த எங்களுடைய ஆசிரியர் அமரர் பேரம்பலம் அவர்களுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 80ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இந்த குடும்பத்தோடு எனக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. ஆசிரியருடைய பிள்ளைகளோடு நான் பழகியவன், ஒன்றாக
படித்தவன். அந்த காலகட்டங்களில் எல்லாம் 80களின் ஆரம்பத்தில் நான் இங்கே பல தடவைகள் வந்திருக்கின்றேன். இந்த பெருவெளியை சோலையாக்குவதற்காக அமரர் அவர்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் எல்லாம் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அவர் இந்த மண்ணிலே தன்னுடைய உதிரத்தை சொரிந்து இதை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு சோலையாக்குவதற்காக பட்ட துன்பங்களை எல்லாம் நான் நேரில் பார்த்து அறிந்தவன். அவை இன்று இந்த மண்ணிலே ஒரு வரலாறாக மாறிவிட்டிருக்கின்றது. தன்னுடைய பிள்ளைகளை கல்வி கற்க வேண்டும், அவர்கள் நல்ல தகுதியான தொழில் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மிகுந்த பிரியத்தனப்பட்டவர். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, கணக்காளர்களாக என்றெல்லாம் நல்ல நிலையிலே அவருடைய பிள்ளைகள் பலரும் இருப்பதை காணும்போது அவரோடு நீண்ட காலம் பழகியவன், குடும்ப உறவோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவன் என்ற வகையிலே நான் இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய இரங்கல் உரையை ஆற்றி அதை பொறுப்பேற்று செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நான் பெருமைப்படுகின்றேன். எங்களுடைய ஆசிரியர் அமரர் அவர் உண்மையில் காலமாகவில்லை, காலமாகிவிட்டார். அவர் ஒரு வரலாறாக இங்கே மாறிவிட்டார். இந்த மண்ணிலே அவருக்கென்று ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது. நான் உண்மையில் அடிக்கடி சொல்லுவேன், பேரம்பலம் மாஸ்டருக்கு வைரவ கோயில் அடியிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் அவர் இந்த மண்ணில் இருந்து அவ்வளவு துன்பப்பட்டு இந்த மண்ணை, அந்த பாரதிதாசன் சொன்னது போல, சித்திர சோலைகளே உன்னை நன்கு திருத்த இப்பாரிலே முன்னர் எத்தனை தோழர்கள் சத்தம் சொரிந்தனரோ என்று பாடுவார்கள். அதுபோல அவர் இந்த மண்ணை தன்னுடைய உதிரத்தை சொரிந்து சோலையாக்கி வைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து சில காலம் மகனுடன் கொக்குவில் வீட்டில் இருந்தாலும் இன்று அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்ற அவருடைய ஆசையை அவர்கள் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். 95 ஆண்டு கால உங்களுடைய வாழ்க்கை இந்த மண்ணுக்கு மிகுந்த பலனை தந்திருக்கின்றது. நீங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் இன்றைக்குமே இந்த மண்ணிலே நினைவு கூறப்படுவீர்கள். ஒரு வாழ்வு கிடைத்திருக்கின்றது என்ற பெருமையோடு நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் என கூறி உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோட்ட கல்வி பணிப்பாளர் திரு அஞ்சன் அவர். அமரர் வைத்திலிங்கம் பேரம்பலம் அவர்களுடைய இந்த இறுதி யாத்திரை நேரத்திலே கூடியிருக்கின்றவர்களே, உங்களுடைய அந்த துயரங்களோடு நாங்களும் சங்கமிக்கின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாண கல்வி வலயத்தினுடைய சார்பிலே அன்னாருக்கு அஞ்சலி செலுத்த இங்கே வந்திருக்கின்றேன். ஆசிரியர் அவர்கள் தீவகத்தின் சைவமும் தமிழும் செழித்தோங்குகின்ற சரவணை பதியிலே பிறந்தாலும் கூட அவருடைய தொழில் வாழ்க்கை ஆசிரியத்துவம் என்பது இந்த பிரதேசத்திலே தான் நிறைந்திருக்கிறது. அவரும் அவருடைய பாரியார் அமரர் பாக்கியலட்சுமி அவர்களும் இணைந்து இந்த பிரதேசத்திலே, குறிப்பாக இந்த நல்லூர் கல்விக்கூட்ட பிரதேசத்திலே தங்களுடைய பணியை நிறைவாக ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை, கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை, கொக்குவில் கிழக்கு நாமகள் வித்தியாலயம், அவற்றோடு இணைந்து வைத்தீஸ்வரா கல்லூரியிலும் அவருடைய இந்த பணி சிறந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லுவார்கள், ஒரு மரத்தினுடைய குணத்தை அதனுடைய கனிகளில் இருந்துதான் நாங்கள் அறிய முடியும் என்று. இது புளிப்பு சுவையுள்ள மரம், இது இனிப்பு சுவையுள்ள மரம் என்று நாங்கள் கனிகளை வைத்துத்தான் எடை போடுகின்றோம். அந்த வகையிலே அமரருடைய குணாம்சங்களை நாங்கள் அவருடைய
பிள்ளைகளிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர் இறைவனுடைய அருளாசியால் நிறைவான பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே எளிமையான குணத்தை நாங்கள் காணுகின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய அமரர் பேரம்பலம் அவர்களிடமும் மிக எளிமையான பண்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவர் இறை பக்தி மிக்கவராக, எளிமை மிக்கவராக, தீர்க்க தரிசனம் மிக்கவராக, குறிப்பாக எதிர்காலத்திலே எப்படி உலகத்தினுடைய போக்கு இருக்கும் என்று கணிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அது அவருடைய ஆன்மீக வல்லமை என்றே நான் நினைக்கின்றேன். அதே போன்று அவர் ஜீவகாருண்யம் மிக்கவராக, மற்றவர்கள் மட்டிலே அக்கறை உள்ளவராக, பிறர் சிநேகம் உள்ளவராக வாழ்ந்தார். இந்த பண்புகளை அவருடைய பிள்ளைகளிடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களும் எளிமையானவர்களாக, இந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு தூரம் படித்து பட்டம் பெற்றாலும் எளிமையானவர்களாக, சமூகத்தோடு இயல்பாக செல்லுகின்றவர்களாக, அதே வேளையிலே மற்றவர்கள் மட்டிலே அக்கறை உள்ளவர்களாக வாழுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அன்னார் ஒரு சமூகத்தை மட்டும் உருவாக்கிவிடவில்லை, அந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே அமரர் வைத்திலிங்கம் பேரம்பலம் அவர்களுக்கு யாழ் கல்வி சமூகத்தினுடைய சார்பிலே, குறிப்பாக யாழ்ப்பாண கல்வி வலயத்தினுடைய சார்பிலே என்னுடைய அஞ்சலிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பிரிவால் துயருறுகின்ற பிள்ளைகள் பெரும்பான்மையானவர்கள் இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர்களுக்கும் எங்களுடைய உணர்வுபூர்வமான அஞ்சலிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பரம்பொருள் தாமே இவருடைய பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து இந்த தந்தையினுடைய இழப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையை கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்திக்கின்றோம். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த வேளையிலே இறை அருளை வேண்டி நிறைவு செய்கின்றோம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியரும் அன்னாரின் சகோதரருமான திரு கேதாரநாதன் அவர்கள். குடும்பத்தின் மூத்த எங்கள் பெரியண்ணாவின் அஞ்சலியில் பங்கு பெற்று வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாங்கள் ஐவர் தங்கையோடு ஆறுவர். அதுக்கு முன்னம் இருந்தவர்கள் இருவர். அவர்கள் குழந்தை பருவத்திலேயே மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய பேர் கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பெரியண்ணர் என்று சொல்வது நாங்கள் எப்பொழுதும் ஒரு பயமும் மரியாதையும் கொண்டவர்கள். எங்கள் குடும்பத்தில் இவர் மூத்தவராக இருந்ததனால் இவருக்கு நாங்கள் மரியாதையோடு கூடிய பயமுடையவர்களாக இருந்தோம். இவரிடம் அடிவாங்காதவர்களில் நான் ஒருவன். அதை சொல்லி சொல்லி இவன் துரை என்னிடம் அடிவாங்கவில்லை, என்னிடம் அடிவாங்கவில்லை என்று கூறுவார். ஒரு முறை நான் ஒரு நாவல் படத்திற்காக நான் அப்போ பிரமிஸ்வரா காலேஜில் படிச்சுருக்கிறேன். லீவுக்கு போயிருந்தபோது நாவல் ஏறி படம் பிடிக்கின்ற இருந்தபோது இவரும் லிங்கப்பிள்ளை அண்ணனும் கண்டு விட்டார்கள். அதை சாட்டாக வைத்து எனக்கு அடித்திருக்கிறார். அந்த ஒரு அடிதான் நான் வாங்கினேன். அப்படி இருந்தாலும் நான் அவரிடத்தில் பெரும் பாசமும் பக்தியும் அதோடு பயமும் கொண்டவனாக இருந்தேன். நான் படித்து பட்டதாரி ஆவதற்கு அவர் ஒரு முக்கிய தூண்டுகோலாக இருந்தார். அப்படி பட்டதாரியாகி வந்தாலும் அப்பொழுதும் எனக்கு அவரிடம் பயமாகத்தான் இருக்கும். அது பயங்கலந்த ஒரு மரியாதை. ஒரு நல்ல ஆசிரியர் என்று இருந்தபோதும் அதிலும் பார்க்க அவர் ஒரு சிறந்த வேளாண்மையாளர் என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே அந்த வேளாண்மையில் ஈடுபட்டவர்கள் தான். அந்த வேளாண்மையில் அவர் எங்களை மிஞ்சியவராக இருந்திருக்கின்றார்.
அவருடைய இழப்பு எங்கள் எல்லோருக்கும் பெரும் துயர். ஆனால் அவர் ஒரு வரலாறு படைத்த மாவீரன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். அவர்களுடைய பிள்ளைகளும் படித்து கல்வி கற்று சிறப்பாக இருப்பதனால் அவர் இப்பொழுது ஒரு நிறைந்த வாழ்வு வாழ்ந்து அமரராக இருக்கிறார். அவருக்கு அஞ்சலி செய்து எனது நன்றியையும் கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் பிரான் பேரம்பலம் ஐயா அவர்களை வழி அனுப்புவதற்காக கூடியிருக்கிறோம். எனது சிறு பராயத்திலேயே ஆசிரியை திருமதி பாக்கியலட்சுமி பேரம்பலம் அவர்களிடம் நான் மாணவனாக கற்றவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலையில் இவர்கள் தம்பதிகளாக அங்கே அந்த காலத்திலே பணியாற்றினார். அதற்கு முன்பே என்னுடைய தாயாரோடு அவர்களுக்கு இருந்த நீண்ட கால ஆசிரியர் தொடர்பு இன்று வரை அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பாக இருந்தது. ஒரு நல்ல ஆசிரியர் குடும்பம், நல்ல பிள்ளைகளை பெற்று எல்லோரும் கல்வியிலே வல்லவர்களாக திகழ்ந்து அவருடைய புத்திரி வேம்படி மகளிர் கல்லூரியினுடைய தேசிய பாடசாலை அதிபராக இருந்து அந்த பெருமையை 90 வயதிலே கண்டு மகிழ்ந்து வீட்டுக்கு தன்பாட்டிலே வருவார். வந்து எங்களுடைய வயது போயிருந்த என்னுடைய தாயாருக்கு செய்திகளை சொல்லி பரிமாறிவிட்டு போவார். அவருடைய 90வது பிறந்த தினம் எங்களுடைய தொல்புரத்திலே இருக்கின்ற சிவபூமி முதியோர் இல்லத்திலே வெளிநாட்டில் இருந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து அங்கே முதியோருக்கு உணவு கொடுத்து இவருக்கு அங்கே ஒரு வைபவம் வைத்து நாங்களும் பொன்னாடி எல்லாம் போத்தினோம். அவர் மிக மகிழ்ச்சியோடு இனி பயணத்துக்கு ஆயத்தம் என்று சொல்லி சிரித்தார். ஆனால் அதுக்கு பிறகும் இவ்வளவு நாள் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை சென்றடைந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய 2 பிள்ளைகளும் வேணுகாக்காவும் திருவும் மருமக்களும் மிக கவனமாக பராமரித்தார்கள். எவ்வளோ பிடிவாதமானவர், வீட்டில் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார். ஆனால் அவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்து அவரை பராமரித்ததை நாங்கள் அறிவோம். இன்றைக்கு இந்த வளவு பெரிய வளவாக இருக்கிறது. நான் சிறுவனாக இருக்கிற போது இந்த வளவை வாங்கிய போது இதற்குள்ளே ஒரு பெரிய குளம் இருக்கும், இடுப்பளவு தண்ணீர் இருக்கும். ஆனால் இவருடைய கைகள் கால்கள் தன்னுடைய தோல் வலிமையினாலே இந்த பெரிய நிலத்தை குளத்தை எல்லாம் மூடி இதில் வீடு கட்டி இன்றைக்கு ஒரு பெரிய சோலையாக மாற்றி கொக்குவில்லி ஒரு கரும்பு தோட்டமாக இந்த வளவை மாற்றி ஒரு வரலாற்றை படைத்தவர் தான் ஆசிரியர் பேரம்பலம் ஐயா அவர்கள். இப்போ நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இந்த வளவு வாங்கி அவர்கள் இங்கே குடிபுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முதல் நான் என்னுடைய தந்தையாரோடு வந்தபோது ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு சோலையாக இன்றைக்கு இந்த வளவு இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த வளவிலே குளம்தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய தோல் வலிமையினாலே மன வலிமையினாலே எதையும் மாற்றி அமைக்கலாம் என்கின்ற ஒரு தனித்திறமை அவரிடத்தில் இருந்தது. அந்த திறமை, வேளாண்மை திறமை, ஆளுமை திறமை அத்தனை நாளும்தான் அவருடைய பிள்ளைகள் சிறந்த நிலைக்கு வந்தார்கள். திருமதி பாக்கியலட்சுமி பேரம்பலம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர். சமீபத்திலே ஒரு மாணவன், அமெரிக்காவிலே ஒரு உச்ச நிலையில் இருக்கின்ற மாணவன் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கிற போது கூட திருமதி பாக்கியலட்சுமி பேரம்பலம் அவர்களை பற்றி சொன்னார். நான் அதிர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவ்வளவு கற்பித்தல் திறமையுடைய ஒரு நல்ல ஆசிரியை திருமதி பேரம்பலம் அவர்கள். அவரிடம் கற்ற மாணவன்
இப்பொழுது நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே பணியாற்றுகிறார். அவர் மறக்க முடியாத நினைவுகளை பற்றி பேசுகின்ற போது யாழ் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலையில் தனக்கு கற்பித்த ஆசிரியர்களை ஞாபகப்படுத்துகிற போது அம்மையாரை பற்றி சொன்ன வார்த்தைகள் எங்களை அதில் திகைக்க வைத்தது. இதே போல் இந்த நாட்டிலும் இருக்கின்ற மாணவர்கள் திருமதி பேரம்பலம் அவர்களை, அமரர் பேரம்பலம் அவர்களை மறக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலை என்பது கிடுகு கொட்டை. அந்த பாடசாலையினுடைய தண்ணீர் வசதி கூட அந்த காலத்தில் இருக்கவில்லை. இப்பொழுது மாடி கட்டிடத்திலே அந்த பாடசாலை இருக்கிறது. கணவனும் மனைவியுமாக அந்த பாடசாலையிலே பணி செய்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இந்த பாடசாலை மேய்ச்சல் காலம் வருகிற போது இவர் நின்று செய்விப்பார். இப்போ நாங்கள் ஒரு தொழிலாளி போல அந்த பாடசாலையை நேசித்தவர்கள். இன்றைக்கு அந்த பாடசாலைக்கு எத்தனை மாடி கட்டிடம் இருக்கலாம். ஒரு காலம் இந்த தம்பதிகள் பாடசாலை பணியிலே பிள்ளைகளை, எத்தனையோ ஏழை பிள்ளைகளை வாழ வைத்த அந்த புண்ணியம் இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் சுபிட்சமாகி அந்த நண்பழகனில் இருந்து எல்லா பிள்ளைகளுமே மிகச்சிறப்பாக எல்லாரும் பல்கலைக்கழகம் சென்றார்கள், பொறியியல் பீடத்துக்கு சென்றார்கள், மருத்துவ பீடத்துக்கு சென்றார்கள், விஞ்ஞான பீடத்துக்கு சென்றார்கள். அந்த ஆசிரிய வாழ்வு வீணாகாமல் அதனுடைய அறுவடையை கண்டு பேர பிள்ளைகளுடைய சிறப்பை கண்டு எல்லா பூரிப்போடும் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். வினை போகமே ஒரு தேகங்கண்டால் வினைதான் முடிந்தால் சிவன்பாத நினைப்போரை மேவி நினையாரை நீக்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே நமக்கு குற்றவரை என்று பிரார்த்தித்து அன்னாருடைய ஆத்மா சாந்தி அறிய வேண்டி அமைகிறேன். யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி ஆசிரியர் செல்வி கலா நமசிவாயம் அவர்கள் தனது இடங்களுடைய ஆற்று. எனது சிறிய தந்தையின் நண்பரும் அவரின் உறவினரும் கூட. எனது தங்கைமார் அக்காமார் கதைப்பினம் பேரம்பல மாமா சிறிய வயதிலேயே திரு அமரர் பேரம்பலம் ஆசிரியரும் மனைவியும் தம்பதிகளாக ஊருக்கு சிறியதாய் விட்ட வந்து போகிற காலத்திலிருந்தே எனக்கு இவர்களை தெரியும். மிக சிறப்பாக இவரை கடைசி காலங்களில் இருவரும் மிகவும் கவனித்து வந்தார்கள். ஒருவர் வைத்தியராகவும் ஒருவர் இளைப்பாறிய யாழ் வேம்படி உயர்தர மகளிர் கல்லூரி அதிபராகவும் இருக்கின்றார்கள். இவரின் ஆத்மா சாந்தியடைய கடவுளை பிரார்த்திக்கின்றேன். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை சமூகத்தின் சார்பாக ஆசிரியை திருமதி அன்பரசி கணேசலிங்கம் அவர்கள். தந்தையரின் உறவினரும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பாடசாலை அதிபர் திருமதி வேணுகா சண்முகரட்னம் அவர்கள், எனது அன்போடு உறவாடுகின்ற டாக்டர் அம்பிகா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் எனது தந்தையாரும் எனது அன்புக்குரிய மாணவிகளான உமையாள் மாதுளா ஆகியோரின் பேரனுமாகிய திரு பேரம்பலம் வைத்திலிங்க பேரம்பலம் அவர்கள் இன்று இறைப்பதம் எய்துவிட்டார். துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பார் துணை என்பதற்கமைய ஒவ்வொருவருக்கும் தனக்குரிய கடமைகளை சேவைகளை செய்து சிறப்பாக இன்று தனது துயில் கொள்கின்ற பேரம்பலம் அவர்களின் ஆத்மா நிச்சயமாக நல்லதாக சாந்தி அடையும். அவர் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல அவ்வுலகத்திலும் சிறப்பாக இடத்தை பெறக்கூடிய ஒரு நிலையில் இவ்வுலக வாழ்க்கையிலேயே சிறப்பாக வாழ்ந்து காட்டி அமரத்துவம் எழுதியிருக்கின்றார். அவரின் ஆத்மா சிறப்பாக சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தித்து அமைகின்றேன். இறுதியாக அன்னாரின் மூத்த புதல்வன் திரு அன்பழகன் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய தொலை தொடர்புகளாக கொண்டலடி பிள்ளையார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அடுத்து சோதமடைந்த எனது தந்தையார்
உங்களுக்கு அவர்கள் மூத்த புத்திரனாகவும் நான் இந்த கடமைகளை பொறுப்பேற்று செய்ய வேண்டியவனாக இருந்து இன்றைய நாட்டின் நிலைமை நான் எவருமே வந்து சந்திக்க முடியாமோ இதில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் மனத்தின் மத்தியில் நடுவில் நின்று கொண்டு உரிய நேரத்தில் உங்கள் அனைவர்களுக்கும் இன்று வந்தவர்களுக்கு டாக்டர் குமரனுக்கும் அவரது டீமுக்கும் அந்த எனது மைத்துனராக எனது கடமையை ஏற்று பொறுப்பேற்று செய்யும் சந்திரா மச்சான் திரு வேணுகா சண்முரட்டம் அவர்களின் துணைவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் கூறிக்கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றேன். எனது ஐயா எங்கள் வீட்டை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் மட்டுமல்ல, பல விடயங்கள் பல சமூக சேவையில் ஒரு பெரும் தந்தை அவர் வந்து வழி நின்று நாம் வழிநடத்தப்பட்ட நாம் அனைத்து ஒவ்வொரு நாடுகளில் இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சமூகத்துக்கான சேவையை எம்மாலானவனுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். எம்மாலான அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் இன்றைய நாள் உலகத்தையே ஆட்டி வைத்திருக்கும் வருத்தத்தின் காரணமாகவும் எங்களை விட்டு எமது ஐயாவை பிரித்து சென்று விட்டார். அது அவருக்கு எழுதப்பட்ட நிலைமையாக போயிட்டது. இதை நினைக்கும் போது மிகுந்த வேதனை நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்கிறோம். தயவு செய்து நான் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு நன்றி கூற முடியாமல் இருந்தாலும் நமது ஐயா அம்மாவின் காலத்தில் வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கும் அவர்களுக்கு இறுதிவரை பணி செய்தவர்களுக்கும் நமது ஐயா பணி செய்தவர்களுக்கும் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லா இதை நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவருக்கான வைத்திய சேவைகள் செய்த அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இதனை இத்துடன் கடவுளுக்கு வணக்கம் செய்து ஐயாவுக்கு அவரது ஆத்ம சாந்தி அடைக்க நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இதனை இந்த நிலைமையில் இருக்கின்றேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை விரைவாக அங்கு சந்திப்பேன். யாழ்ப்பாணத்துக்கு வருவேன். இந்த லாக்டவுன் முடிந்த பின்னர் அனைத்து சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து என்னை கேட்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மைத்துனர்களுக்கும் உறவினர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஐயா 95 வயது வரையும் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொன்னா அவர் செய்த ஒரு பெரிய சாதனை. அந்த நேரத்துல 10 பிள்ளைகளையும் ஒழுங்கா வளர்த்து அவர் பாடுபட்ட பாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதை நாங்கள் மறக்க இயலாது. நாங்கள் அங்க வந்து அவருக்கு இறுதி தீர்ந்த பங்கு பெற்ற இல்லாமல் இருக்கிற கால சூழ்நிலையில் பெரிய கவலை தான். என்றாலும் அவர் செய்த எல்லா புண்ணியங்களும் எல்லாம் அவருடைய ஆத்மா எப்பவுமே சாந்தியில இருக்கக்கூடியதாகவும் எங்களை இன்னும் வழிநடத்தி செல்லக்கூடியதாகவும் அம்மாவோடு சேர்ந்து இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேறு மற்றது இந்த ஐயாண்ட இறுதி கிரியரில் அவரை பற்றி நல்ல சொற்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொன்ன எல்லா உத்தமர்களுக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு நான் இதை ஒரு சிறு உரையாக நிறுத்தி விடைபெறுகிறேன். ஐயாண்ட ஆத்மா சாந்தியடையும் ஐயாண்ட பிரிவில் துயர் இருக்கிற எல்லாருக்கும் துயர் உண்மையில் துயர் விடப்படாது. அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும். யாராவது துயர் இருந்தால் அவர்களுக்கும் அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் நான் 3வது மகன் பேரரசன் என்று கூறுவார்கள். அரசனாகத்தான் வாழ்ந்த நான். ஐயா செய்த சேவைகளும் அவர் ஆசிரியராக சிறப்பாக தொழில் செய்தார். அதுக்கு மேலால அவர் மிக்க நேரங்கள் எல்லாம் வளவில் தோட்டங்களை செய்து எங்களை வளர்த்தவர். நன்றி, வணக்கம். அம்மாயாவின் 2வது மகள் நாங்கள் 10 பேர் உங்களை கொஞ்சம்
தயவாக கேட்டுக்கொள்வது கொரோனா காலத்தில் உங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உங்கள் அம்மா ஐயா நமக்கு 10 பிள்ளைகள் அவர்கள் இருவரும் ஆசிரியர்கள் இயல்பாகவே ஆசிரியர்களுக்குரிய கண்டிப்பு அவரிடம் இருந்து ஆனால் மிகவும் பண்பு பக்தி உள்ளவர்கள் அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் எங்கள் மாணவர்களை வழிநடத்தினார்கள் அதனால்தான் அவர்கள் மாணவர்களும் அவர்கள் பேரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அவர்கள் சகோதர குழந்தைகள் குழந்தைகள் தேவைப்படும் போது அவர்களை பணியாற்றி நாம் நல்ல வாழ வைத்துள்ளார்கள் நல்ல குழந்தைகளாக நம்மை வாழ வைத்து நல்ல சந்ததியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அனைவருக்கும் எனது பல்கலைக்கழக நண்பர்கள் உட்பட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நல்ல வழியை காட்டணும் குத்து விளக்கு போதும் சரியம்மா இதாக ஒரு கஷ்டமுக்கு எங்களுடைய ஐயா அமரத்துவம் அடைந்து என்று எங்களை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்ற இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கின்ற உறவினர் நண்பர்கள் மற்றும் நேரே சமூகம் அளிக்க முடியாத எங்களுடைய சகோதரர்கள் இந்த லைவ் வீடியோ மூலமாக தங்களது கருத்துக்களை பெருமாறியவர்கள் அவர்களது குடும்ப அங்கத்தவர்கள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உண்மையிலே நாங்கள் இந்த இடத்திலே 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அம்மாவினுடைய பூத உடல் இதில் வைத்து எமது சகோதரர்கள் அனைவரும் இங்கு கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதே போன்று இன்று ஐயாவுடைய நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றாலும் எங்கள் அனைவருக்கும் ஒரு மனக்குறை, அதாவது அவருடைய ஆண் பிள்ளைகள் எவரும் தங்களுடைய கடமைகளை செய்ய முடியாத ஒரு பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு உலகளாவிய ரீதியிலே வந்த கொரோனா எங்களை பாதித்திருக்கிறது. அந்த துயரத்திலிருந்து நாங்கள் அனைவரும் விடுபடுவதற்கும் அதே நேரத்திலே உறவினரும் எனது கணவருமான திரு சண்முரட்னம் அவர்கள் அவருக்கு மகன் போன்று தன் கடமைகளை நாளாந்தம் செய்து வருவதோடு எனது கடமைகளுக்கும் அவர் கடுமையாக இருந்து ஐயாவையும் பார்வையிட்டு அந்த நன்றியை நாங்கள் மறக்க முடியாது. அதே நேரத்திலே மகனாகவும் மருகனாக வந்து மகனாக தனது கடமையை நிறைவேற்றியுள்ளார். உண்மையிலேயே இந்த கொடுப்பனவு வேறு யாருக்கும் கிடைக்குமோ தெரியவில்லை. ஆகவே அந்த வகையில் இறைவன் இந்த நிலைக்கு ஏற்படுத்திய ஒரு துயரத்தோடு அவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது சகோதரி, நானும் எனது சகோதரி அம்பிகா டாக்டரும் அவரது துணைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா டாக்டர் அவர்களும் இங்கே நாங்கள் எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக கலந்து கொண்டிருக்கின்றோம். அதில் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களது பேரப்பிள்ளைகள், பல பேரப்பிள்ளைகள் இருந்தும் 3 பேரப்பிள்ளைகள் இங்கு தங்களுடைய அம்மாப்பாவுக்கு தங்களுடைய கடமைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து அந்த ஏனைய பேரப்பிள்ளைகள் கூட தங்களுடைய நினைவை, தங்களுடைய மலர் வளையங்களை அனுப்பி வைத்து அம்மப்பா அப்பப்பா அந்த மலர் வளையங்களை அனுப்பி வைத்து அவருக்கு ஆத்மா சாந்தி அடைவதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதோடு இந்த நிகழ்வை கண்கூடாக நேரே கண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த எல்லோர் சார்பாகவும் எமது ஐயா நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலே எங்களுடைய
வீட்டிலே உண்மையிலேயே ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு போன்று இயங்குகின்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டு அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலே வைத்து எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா டாக்டர் எனது மைத்தினரும் அதே நேரத்தில் எனது சகோதரியுமாக அந்த நிகழ்வை நாளாந்தம் அவர்களுக்கு கடமைகளை சிறப்பாக செய்து வந்திருக்கின்றார்கள். இவற்றை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்த எனது மூத்த சகோதரன் அன்பழகன் அவர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே எங்களுடைய இன்றைய தினத்திலே வருகை தந்து அவரது சகோதரர் அதே போல் அவர்களுடைய மாணவன் திரு திருவணையா அவர்கள் மற்றும் எமது யாழ்கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு அண்டன் சார் அவர்கள், எமது உறவினரும் இந்து மகளிர் கல்லூரி ஆசிரியமான நமது சிவாயம் அவர்கள் மற்றும் எனது சகோதரர்களும் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வை நடாத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வை நடாத்திய இதிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அதிலும் மேலதிகமாக இந்த நோய்வாய்ப்பட்ட கடைசி ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஐயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அதற்கு முக்கிய மூல காரணமாக இருந்து செயற்பட்ட திரு குமணன் அவர்களுக்கும் அவரது குடும்ப அங்கத்தவர்களுக்கும் நான் உண்மையிலேயே இந்த இடத்திலே நன்றி கூறிக்கொள்கின்றேன். அவரோடு இணைந்த அந்த டீம் டாக்டர் கௌரி கணேசலிங்கம் அம்மா அவர்களுக்கும் ஏனைய அவர்களுடைய மன்னிக்க வேண்டும் கௌரி செல்வரட்னம் அம்மா அவர்களுக்கும் ஏனைய அங்கு தொழில் புரிந்த தாதிமார்கள் அவர்களது உதவியாளர்கள் அனைவருக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு இங்கு அம்மாவினுடைய மரணச்சடங்கிலும் சரி இன்றைய தினத்திலும் சரி எங்களுக்கு முற்று முழுதாக பக்கத்துணையாக இருந்து செயற்படுத்திய வைத்தியசாலை உத்தியோகத்தர் எஸ்ஓ அவர்களுக்கும் உண்மையாக மனப்பூர்வமாக எங்கள் அனைவரும் குடும்பத்தவர்கள் அனைவரும் சார்ந்து இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு இங்கு எனது பாடசாலை ஆசிரியர்கள் அதே நேரத்தில் கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எமது முன்னாள் பாடசாலை முன்னாள் அதிபர்கள் மிஸ் ராஜரட்னம் அதே போல் மிஸ் கருணாசலம் பழைய அதிபர்களும் வருகை தந்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் இங்கு வருகை தந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஐயாவை பார்வையிடுவதற்காக நான் பாடசாலை சென்ற காலத்தில் இருந்த எனக்கு 2 பிள்ளைகள் உதவி செய்தார்கள். ஒரு தாயும் மகளுமாக ஒன்று சசி மகளும் ராணி என்ற தாயும் இருவரும் வந்து எங்களோடு இணைந்து தான் ஐயாவை பராமரித்து வந்தோம். அந்த வகையிலே அவர்களுடைய சேவை அளப்பெரியது. அவர்களுக்கும் எனக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஐயாவை பற்றிய செயற்பாடுகளோ அல்லது அவர்களுடைய சேவைகளோ ஏனையவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே ஐயா இந்த காணியை ஒரு பட்டை காடாக நாவல் மரம் கொய்யா மரம் அதே போல் ஒரு பகுதி குளமாக இருந்த நிலையிலே தான் கொள்வனவு செய்திருந்தார். அதை வாங்கியது கூட எங்களுடைய ரவுநாதன் வைஃப் அதனால் அவர்களது தாயாரிடமிருந்து அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களிடமிருந்து நாம் பெற்றோம். இந்த பள்ளத்திலே தண்ணீர் வந்து நிற்கும் போது நாங்கள் ஒரு கிழமையோ 2 கிழமையோ வீட்டை விட்டு இடம்பெற வேண்டிய நிலையில் அவர்கள் போன்று இடம்பெற வேண்டிய நிலையில் அவரது தாயார் எங்களை வந்து அழைத்து தங்களுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்து பராமரித்து பின்னர் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இங்கு கொண்டு வந்த அந்த நட்பண்பு அதனை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. எந்த ஒரு அங்கத்திலும் எங்களுடைய சகோதரர்களோ அல்லது தாய் தாப்பனோ எந்த ஒருவரும் மறக்க முடியாத ஒரு சேவை, யாருமே செய்ய முடியாத ஒரு சேவை. அவருடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகள், அவர்களோடு எங்களுடைய 10 பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்கும் அந்த அம்மா தான் உணவு சமைப்பதும் பரிமாறுவதும். நாங்கள் அப்போது சிறியவர்களாக இருந்தோம். அந்த வகையில் அவர் கடந்த 1 வருடத்துக்கு முன்னர் 103 வயது வரை இருந்து அவர் இறைப்பதம் அடைந்தார். உண்மையிலேயே அதாவது புண்ணியமான நல்ல சேவைகளை செய்கின்ற ஆத்மாக்கள் உண்மையிலேயே இறைப்பதம் அடைவதற்கு சரியான கஷ்டம். யான் வந்தாலும் அவர்களை கொண்டு செல்ல முடியாது என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் அவர்கள் கடினப்பட்டுத்தான் உண்மையாக தங்களுடைய வயது முதிர்வின் காரணமாக இறக்கின்றார்கள். அதுபோது சிறியவர்கள் எல்லாம் இறந்து இழப்புகளை சந்திக்கின்ற இந்த வேளையிலே
ஒரு முதிர்வாக நிறைந்த மனிதனாக அதே நேரத்தில் பல மாணவர்களை உருவாக்கியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து செயற்படுத்தியவர். அதே போல தற்போதைய காலத்து பிள்ளைகள் போல அல்ல, நாங்கள் வீட்டு வேலைகள் முழுவதும் சிறு வயதிலிருந்தே செய்வோம். அதே போல நமது சகோதரர்கள் பட்டை கட்டி துலாவிலே தண்ணி இறைத்து இந்த தோட்டத்திலே தண்ணி இறைக்கின்ற காட்சிகளை கூட போகும். அதே போல் மரங்கள் கரைப்பதற்கு விறகு கோடாலியால் தாங்களே வெட்டி விறகை வெட்டி எடுப்பார்கள், கொண்டு வந்து எங்களுக்கு சமையலுக்காக உதவி செய்வார்கள். அப்படியாகத்தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய உறவை யாருமே எந்த இடத்திலுமே நாங்கள் மறக்க முடியாது என்று எங்களுக்கு கூற முடியாத ஒரு துப்பாக்கி நிலை. அது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட நோய் காரணமாக அதனாலே அதை நாங்கள் சகித்து கொண்டு இந்த இழப்பாலை துயரிட்டிருக்கின்ற அனைவருக்கும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாததாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல உள்ள தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்து இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு இந்த காலத்துக்கும் இருப்பதற்கு உதவி செய்த இறைவனுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். மேலும் எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களை ஐயா அவர்களுக்கு மலர் வளையம் சாத்தியவர்களுக்கும் அவர்களுக்கு தண்ணீர் அஞ்சலிகளை வழங்கியவர்களுக்கும் இரங்கல் உரையை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அதான் போதாம்மா இது கல்யாணத்தை அதை எரிஞ்ச பேக்கிட்டு டாக்டர் அம்மாவும் மூஞ்சரம் போதும் போதும் நீங்கள் இங்கே உத போறீங்களா? சரி, மூஞ்சரம் போது பெரிய பவர போது நீங்கள் பாரு பாரு அவன் இந்த கரைச்சி கடமை சரி 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 இல்லைங்க இல்லைங்க சரி ஏன்னா நாங்கள் தெரியும். ஆமாம் வாசல் ஐயா இங்கே வாங்க. அப்போ ஐயா வாங்க ஐயா சரி பார் 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 ஓ ஐயா இந்த காசு அப்பா அண்ணன் இந்த காய் வேறு யாராவது கவர்னா வேணும் யார் அந்த பந்தம் சரிதானே? அப்ப எல்லாம் சரிதானே? சரி அப்ப நான் போறேன். சரி மூன்று மூன்று துண்டுக்கு அவசரப்பதான் கடைசி இந்த மூன்று போறது வெட்டிய அணையுங்கோ சீலிய இதை வையுங்கோ பஞ்சமி மூன்று பாதையில் அது கொஞ்சம் குருவா வேணும். சீலியை விட்டுங்க போதுங்கோ கயிறு வேணுமா மிகடா சீலிய வார வட்டி உள்ள கூட இல்லை மூன்று காய் கீழால போது கீழே கீழே அது பெரிய தூக்குங்க தூக்குங்க இதான் தூக்குங்க வாங்க ஐயன் தூக்குறாங்க இங்க வாங்க தம்பி இங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க இங்க வாங்க தம்பி இங்க வாங்க தம்பி சரி அப்ப இங்க போங்க வேலிக்கார இதை கொண்டாங்க ஐயா ஐயா வலி வலி ஐயா அதாங்க முன்பாங்க பண்ணாங்க என்ன இப்போ கிளியாக போடுறோமே இல்லையா
கேம்பஸ் கேம்பஸ் சரி போங்க 3 தரம் சுத்தணும். எல்லாரையும் வழக்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கொஞ்சம் வர கட்டு இதா சரி மூணு வந்தா ரெண்டா அப்போ அங்கே போய் ரிவர்ஸ் வந்தா சரி நேர போய் என்ன வெளியே என்ன வெளியே சரி பேக்கேஜ் போடுற ஆட்கள் வாங்கோ பேக்கேஜ் போட ஆம்பளையர் வாங்கோ நிக்கிற ஆம்பளையர் இருக்க காட்டுங்கோ சரி வேறு ஆட்கள் போடுற ஆட்கள் வாங்கோ இருந்தா போதுங்க சரி வேறு ஆட்கள் யாராவது தவற விட்டா முன்னுக்கு வேறுங்கோ எல்லாம் சரி எங்க அவர் கொஞ்சம் 3 தரம் 6 தரம் மாமாவுக்கு பேக்கேஜ் நெஞ்சாங்க ஊனமுற்று வாழ்வார் சுடலையிலே அக்கினியாகி உடன் பிறவார் சங்கமாகும் சுடலதனி அருவமும் உருவமுமாகி வந்து சுடலையில் சுடுபொறியாற்றி அப்பனே உனக்கு தீமூர்த்தி சங்கமாகி பாரோ குடிஞ்சு
நாரியில கண்டா போதும் இதுதான் காக்கணும் அங்கே விட்டு ராமன் இந்த வந்த விறகுல இதுதான் விடுறா கூடையாப்பா இந்த வாழ்க்கையில் சரி சொல்லுங்க காத்து விடலாம் போட்டு ராமன் கொண்டு வந்து கொண்டு போகக்கூடாது நாளை காடாத்தையும் கிடக்கும் அதாங்க